இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த ஐயாலாம் பெரியவங்களாம் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போது பசங்களுக்கு தெரியாது. ராத்திரி 8:30 மணி 9 மணிக்கு ஒரு பிச்சைக்காரன் வருவான் தெரியுமா? அவன் பேர் ராப்பிச்சன்னு பேர். அவன் தான் அன்னக்காவடி. அது காவடிக்கு பேர் அன்னம் காவடியான். இந்த பக்கம் ஒரு குண்டாச்சட்டி தொங்கிக்கிட்டு குண்டாச்சட்டி தொங்கும், உலக்க ஒன்று தோலில் வச்சுருப்பேன், ஒரு மணி தொங்கும். 9 மணிக்கு வந்து டேன் 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 அடிச்சுட்டு அம்மா தர்மந்தாயே அப்படிம்பா. அப்போ இந்த ஆத்தாமார்கள் என்ன செய்வாங்கன்னா, அதுக்குள்ளே பிள்ளைக்கு புருஷனுக்கு மாமனாருக்கு மாமியாருக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு இந்த மாவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருக்க சாப்பாடு அப்புறம் வலிச்சு கொண்டாந்து அவன் பாத்திரத்தில் போடுவாங்க. அது மாதிரி 10 வீட்டில் வாங்கிட்டு போய் அவன் பிள்ளை விட்டியோடு உட்காந்து பசியாருவேன். தர்மம் நிலைச்சது. இன்றைக்கி அந்த பிச்சைக்காரன் வர்றானா எங்கேயாவது பார்த்தீங்களா? வாய்ப்பே இல்லை. எப்படி வருவேன்? நீங்கள் என்னைக்கு வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு வாங்கி வச்சுக்கலோ பிச்சைக்காரன் வாரதில்லை. நீங்கள் தான் விட்டு சட்னி மிஞ்சினாலும் அதை வலிச்சு குண்டா சட்டில் வச்சு 4 நாளைக்கு நக்கி திங்கிறீங்களே. அவன் பார்த்தேன், இவங்க நம்மளை காட்டிலும் பெரிய பிச்சைக்காரங்களா ஆயிட்டாங்க. இனிமேல் இவங்க நம்ம போகக்கூடாது.